இன்னைக்கு நம்ம ஃபுட் வார்ஸ் 8th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல இந்த வாத்தியாரங்களா தனியா ஒரு இடத்துல இருப்பாங்களா, அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு பிரெஞ்சு வாத்தியார் வந்தான்ல. சோ அவன் என்னன்னா, வருஷத்துல ஒரே ஒரு முக்கியமான நாள், அது இந்த நாள் தான். இந்த நாளை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் முடிஞ்சிருச்சான்னு கேட்க, அங்க இருக்கிற ஒரு வாத்தியாரும் அதெல்லாம் நான் இன்னைக்குள்ள அனுப்பிடுறேன், அனுப்பிதான் ஆகணும். இதுதான் அவங்களோட ஸ்கூல் டேஸோட ஒரு முக்கியமான நாள். இன்னைக்குல இருந்து தான் யார் இதுல ஜெயிக்க போறா, யார் இதுல தோக்க போறா, அவங்களோட பாதைகள் பிரிய வேண்டிய நேரம் அப்படின்னு பயங்கர டெரரெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா இந்த விஷயத்தை பத்தி ஒரு மேகசினா நம்ம ஹாஸ்டல் பசங்க எல்லாருக்கும் வந்திருக்கு. ஒரு ட்ரைனிங் கேம்ப் மாதிரி தான். இந்த சின்ன வயசுல ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கேம்ப் எல்லாம் செட் பண்ணுவாங்கல்ல அப்படின்லாம் சொல்லும் போது நம்ம மெகுமி பயங்கரம் பயந்துட்டு இருப்பாலாம். ட்ரைனிங் கேம்ப் அப்படிங்கிற பேர்லயே இருக்குது. அந்த இடத்துல நமக்கான சமையல் ட்ரைனிங் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அது எதுலயும் நம்ம பாஸ் ஆகலைன்னா நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. வெளியே இருந்து பார்த்தா இந்த மாதிரியான ட்ரைனிங் கேம்ப் எல்லாமே பசங்களுக்குள்ள ஒற்றுமையை தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா ரியாலிட்டி அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தனை தோக்கடிக்கிறதுக்காக தானே அந்த யூகி பொண்ணு பயங்கரம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ சட்டோஷி தான் இவ்வளவு சீனெல்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் அது இம்பார்ட்டன்ட் தான். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி நம்மள யாரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ற விதமா தான். ஈவன் லாஸ்ட் இயர் நான் கூட இந்த ஒரு ட்ரைனிங் கேம்ப் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அந்த ஏகப்பட்ட பேர்ல 10-12 பேருக்கு மேல டெய்லி பேசிஸ்ல வெளியே போயிட்டே இருப்பாங்க. வெளியே போவாங்கன்னா இந்த ஸ்கூலை விட்டே வெளியே போவாங்கிற கணக்கு தான். ஈவன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கேம்ப் நடந்திருக்கும். அதுல இந்த ஸ்கூல்ல இருக்கிற half of the students கம்ப்ளீட்டா தூக்கி விட்டாங்களாமா. இதை கேட்ட மெகுமி பிளாட் ஆயிடுறா. அவ்வளவுதான், என் வாழ்க்கையில இவ்வளவு கடுமையா போறது இறுதியா ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு. ஆனா இதை பத்தி எதுவுமே கவலைப்படாம நம்ம ஹீரோ அதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி படிச்சுக்கிட்டு இருப்பான். நீங்க போர்ட் கேம்ஸ் எல்லாம் சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக கொண்டு வந்துக்கலாம், ஆனா செல்போன்ஸ் எல்லாம் அலௌடு கிடையாது. நீங்க இந்த டைம்குள்ள குளிச்சுட்டு வரணும்லாம் போட்டு இருக்குமா, இவ்வளவு டைம்குள்ள எப்படி ஒருத்தனால குளிக்க முடியும் அப்படின்னு அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதை பத்தின இன்ஃபர்மேஷனை கேட்டாங்க. ஒரு பொண்ணோட உயிர் போய்கிட்டு இருக்கு, நீ என்ன இவ்வளவு காமன் கூட அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி யூகி கத்திக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் எதையும் கண்டுக்காம அப்ப சட்டோஷி தான், கவலைப்படாதீங்க கைஸ், கண்டிப்பா உங்க எல்லாரும் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாம நம்மளால கண்டிப்பா திருப்பி வர முடியும் அப்படின்னு. ஓகே, நம்ம சீனியரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிற பசங்க எல்லாரும் பயங்கரமா எக்ஸைட் ஆயிடுறாங்களா. அந்த ட்ரைனிங் கேம்ப சர்வே பண்ணி உருப்படியா நம்மளால வந்துட முடியும்னு. கண்டிப்பா கைஸ், உங்களால சர்வே பண்ணி வர முடியும். அது வரைக்கும் நானும் தாய் கிழவி இந்த ஹாஸ்டல்ல பாத்துக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல மெகுமி இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரெகுலரான அவங்க டே டு டே லைஃப் போகுது. கூடவே அந்த கேம்புக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா அந்த கேம்புக்கான நாள் வந்துருச்சு. இங்க இருக்கிற பஸ் எல்லாம் பார்த்தாலே வயிறு கிடக்குதுன்னு மெகுமி யோசிக்க, நம்ம ஹீரோ கமான் கைஸ், இந்த அளவுக்கு கடுமையான ஒரு ட்ரைனிங் கேம்ப் நாமளும் கடுமையா இருந்து ஜெயிச்சு வென்று வருவோம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் கிளம்பி நேரா அந்த பஸ் பார்த்தா ஒரு இடத்துக்கு வருதா. அது ஏதோ காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்கா இருக்கும் போல. இதுவும் இந்த அகாடமியை சேர்ந்த ஒரு பில்டிங் தானாமா. பிளஸ் நார்மலா இந்த ஒரு ஹோட்டல்ல நீங்க தங்கணும் அப்படின்னாலே ஒரு நைட்டுக்கு $800 ஆகணும். அந்த ஷன் சொல்லும் போது $800 என்னையா வருஷ காசெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு இருக்கிற எல்லாரும் பதறிக்கிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பில்டிங்குள்ள போவாங்களா. அங்க ஏகப்பட்ட பேர் பயங்கர பதட்டமா இருப்பாங்க. அது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க நம்ம ஹீரோஸ். ஏகப்பட்ட பேர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பா இதுல பாதிக்கு மேற்பட்ட நபர்களை வெளியே துரத்துறதுக்காகவே பயங்கர டஃபா தான் அந்த கேம்ப் இருக்க போதுன்னு புரியுது. நம்ம ஹீரோ அங்க இக்குமி அங்கதானே இருப்பா. அவ கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பானா. பட் அதே நேரத்துல அங்க இருக்கிற மத்த பசங்க எவனுக்குமே நம்ம ஹீரோவை பிடிக்கல. டேய், அந்த பசங்க கிட்ட எதுக்கோ பார்த்து ஜாக்கிரதையா இருறான்னு இக்குமி ஹீரோவை வார்ன் பண்ணுவான். அந்த பிரெஞ்சு வார்த்தை இருக்கிறாருல, அவர் தான் வந்துட்டு இந்த கேம்போட டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. மொத்தமா இந்த இடத்துல 5 நாள் 6 நைட் ஸ்டே பண்ண போறாங்களாமா. ஏகப்பட்ட குரூப்பா பிரிஞ்சு அடுத்த சில நாட்கள்ல நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் சேலஞ்சஸ் அண்டர்கோ பண்ண போறாங்க. இங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் செட் பண்ற அந்த கிரேடுக்கு கீழே கம்மியான மார்க் வாங்கினாங்கன்னா எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி துரத்தி விடப்படுவாங்க. இந்த ட்ரைனிங் கேம்ப கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகிறதுக்காக உங்க எல்லாத்தோட சாப்பாடை ஜட்ஜ் பண்றதுக்காக இதுக்கு முன்னாடி இந்த அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆன அலுமினிஸ கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அங்க சில பேரை இன்வைட் பண்ணும்போது பசங்க எல்லாரும் பயங்கர கிரேசியா இருறாங்க. என்னது, இந்த அகாடமில இருந்து பாஸ் பண்ணி போனவங்களா அவங்கன்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கேன். அப்ப அதுல பிங்க் கலர் ஒரு ஹேர் வச்சிருந்திருக்காங்க. அவன் பார்த்தா டைரக்டா நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற ஒரு பையனை, தம்பி நீ பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்புப்பான்னு சொல்லிடுறான். ஏன்னா அவன் ஹேர் ப்ராடக்ட் ஒன்று யூஸ் பண்ணிருக்கானாமா. சோ அதுல இருந்து ஒரு விதமான ஸ்மெல் வருது. அது கண்டிப்பா உன்னோட குக்கிங் ஸ்மெல்ல அஃபெக்ட் பண்ணும். வேரியஸ் ஆஃப் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அழகா இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் தான் தம்பி. ஆனா அதுக்குன்னு சமையல அது பாதிக்க கூடாதுல்ல. யோ, இதெல்லாம் ஒரு காரணம் எதுக்கு என்ன துரத்தி விடுறேன்னு கேட்டா, அதெல்லாம் ஒரு காரணம்னு கூட தெரியாம நீ எதுக்கு இங்க இருக்கிற, அதனால கொஞ்சம் பொத்திட்டு போறேன்னு மிரட்டி விட்டுருவானா. யாரு சாமி இவன்? எல்லாருக்கும் ஷாக்கு. ஜென்ஜி தான் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த ஆள் தான் பிரான்ஸ்ல நடந்த ஒரு பயங்கர பெரிய முக்கியமான ஒரு காம்படிஷன்ல முதல்ல ஒரு ஜாப்பனீஸா இருந்து கலந்துகிட்ட ஜெயிச்ச ஒரு நபராமா. சோ அதுக்கப்புறம் லைனா அங்க இருக்கிற ஒவ்வொரு செஃபோட பேரையுமே அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். சோ இவங்க லைக் பெரிய பெரிய ரெஸ்டாரண்டா வேலை செய்யறாங்க, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்கன்னு. இறுதியா இந்த அகாடமில இருந்து வெளியே கிராஜுவேட் ஆகி போனதுல இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே வரலாறுலயே டாப் ஸ்கோர் வாங்கின ஒரே ஒரு நபர். உலகம் முழுக்க இருக்கிற ஏகப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிகள்ல இருந்து 800 ஆஃபர்
ஆஃபருக்கு மேல வந்திருந்தும் இந்த ஸ்கூலோட ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருக்கிறதுக்காக விருப்பப்பட்டு இதே இடத்துல இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டை ஒருத்தனை காட்டுறானுங்க. இந்த ஜாப்பனீஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரியோட எலைட் இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல பாக்குறதுக்கு எல்லாரும் பூரிச்சு போக அந்த மொட்டை பசங்க கிட்ட ஓகே கைஸ், நீங்க எல்லாருமே இந்த இடத்துல இந்த 6 நாளுமே எங்களோட எம்ப்ளாயிஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படுவீங்க. உங்களோட பிஹேவியரோ சமையலோ எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலே உங்களை எங்களோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபயர் பண்ற மாதிரி இந்த ஸ்கூல்ல இருந்து தூக்கி விடுவோம்னு சொல்லி அனுப்பிவிட. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு இடத்துல பார்த்தா ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க. சோ இவங்க அந்த எலைட் குரூப்ல இருந்தவங்க தான். அவங்களுக்கு கீழே சில பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுல நம்ம மெகுமி கூடவே ஹீரோ இருக்கு. அப்பதான் மெகுமிக்கு உயிரே வரும். அப்பாடா நீயும் கூட இருக்கிறான்னு. அப்ப அந்த டக்குமிங்கிற பையன் நம்ம ஹீரோவோட காலை போட்டு முடிச்சுக்கிட்டே இருப்பானா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம ஹீரோ ஒரு 10 செகண்டுக்கு மேல நீங்க ஷூ மிதிக்கிற அப்படின்னா வேணுனே தானே பண்றாடே, என்ன வேணும் உனக்கு? ஆமாண்டா வேணும் தாண்டா பண்றேன். ஒரு நாள் இந்த கேம்ப்ல வந்து என்கிட்ட மாட்டுவேன்னு பார்த்தா முத நாளே அப்படி சிக்கிந்திருக்கே அழகா. உன்னை இன்னைக்கு நான் முடிச்சுட்டுறேன் பாருன்னு டயலாக் கொடுக்கிட்டு இருப்பானா. சண்டெல்லாம் போட வேணாம் அப்படின்னு மெகுமி பயந்துகிட்டு இருக்கு. அதுவே இவங்களோட இன்ஸ்ட்ரக்டர் அந்த லேடி அப்படியே ஓரமா போய் சிப்ஸ் சாப்பிட்டு வந்துகிட்டு ஓகே கைஸ் நீங்க சமைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா. ஆனா மேடம் என்ன எதுவுமே இல்லையே, இன்கிரீடியன்ட் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்க. இன்கிரீடியன்ட் அதான் வெளியில இவ்வளவு பெரிய ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம்ல போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கலெக்ட் பண்றதுக்கு பக்கெட் வேணுமோ இல்ல ஏதாவது கொம்பு வேணுமோ எல்லாமே இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஜாப்பனீஸ் டிஷ் நீங்க ரெடி பண்ணி என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கனாலே போதுமானதுதான், நீங்க பாஸ் ஆயிருவீங்க. இந்த உணவு எல்லாத்தையும் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்ல என்னது ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரும் பயங்கரம் பதறி போயிடுறானுங்க. எல்லாரும் வேகமா அங்க இருந்து போக ஆரம்பிக்க இருக்கிறனால அவன் ஹீரோவை பார்த்துட்டு பாடுறா இன்னைக்கு யாரு நம்ம பெஸ்டான குக்குங்கிறது தெரிய போகுதுன்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் லேடி இருப்பாங்களா அவங்க கிட்ட போய் நாங்க 2 பேரும் சமைக்கிறோம், எங்க 2 பேர்ல எது பெஸ்டா இருக்குதுன்னு நீங்க தான் சொல்லணும்னு சொல்ல அது என் வேலை இல்லையான்னு ஒரே போட போட்டுருவானுங்களா. அவனுக்கு பயங்கர அசிங்கமா போயிடும். கூட இருக்கிறவனே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு சரி சரின்னு கிளம்புவானுங்க. ஆனா அதே நேரத்துல அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஒன்னும் முட்டாள் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பிளண்டான ஒரு காம்படிஷன் நடத்துறதுக்காக சோ ஒரு அன்ஃபெமிலியரான சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற இன்கிரீடியன்ட் அப்படியே ஒன்னும் கையில வந்துட போது கிடையாது. இதை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி எப்படி டைமுக்குள்ள நீங்க சமைக்க போறீங்க அப்படிங்கறதுலதான் கிக்கே இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் மீன் பிடிக்கிறதுக்காக உட்கார்ந்து இருப்பானா. மெகுமி எப்பவும் போல அங்கேயும் பதறிக்கிட்டே இருக்கு. பொறுமையா நம்ம ஹீரோவும் கையில மீன் மாட்டினோடனே அப்படியே அதை எடுத்துட்டு வரும்போது அங்க பையனும் வருவானா. சோ அங்க இருக்கிற நிறைய பேர் மீன் தான் பிடிச்சிருந்து இருப்பாங்க போல. அது எல்லாத்தையும் பார்த்த பையன் அவங்களா கலாய்ப்பான். உங்களுக்கு மூளையே இல்லையாடா எல்லாரும் மீன் தான் கொண்டு வருவீங்களான்னு. ஓகே அது புத்திசாலி அப்படின்னா நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கும் போது அவன் அப்படியே ஒரு வாத்து ஒன்னு எடுத்து காட்டுவான். இந்த இடத்துல வாத்து மட்டும் இல்லடா கோழி இருந்திருக்கு முயல் இருந்திருக்கு. ஆனா எவனும் பார்த்து இருக்க மாட்டேங்க. அந்த டக்குமி கூட இருக்கிறவன் ஆக்சுவலி அவனோட பிரதர் தான். அவன் மட்டும் ஏன் குண்டா இருக்கிறான் கேட்காதீங்க. பட் அவன் பார்த்தா அந்த இடத்துல பயங்கர வேகமா கொஞ்சம் கூட பிசுரே தட்டாம அந்த வாத்தை வெட்டிக்கிட்டு இருக்க. எப்படி இவ்வளவு வேகமா வெட்டுறான் அப்படின்னு மெகுமி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க. அவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு இல்லப்பா என்னை விட எங்க அண்ணன் பயங்கர வேகமா வேலை செய்வாங்க போது ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம அந்த டக்குமி அவ்வளவு வேகமா அந்த இடத்துல குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஈவன் நம்ம ஹீரோக்குமே ஏற்கனவே அந்த டக்குமியோட தான் ஷோல்டர்ல கை வைக்கும் போது அந்த கிரிப்பே சொல்லுது அவன் இதுக்கு முன்னாடி இறங்கி வேலை பார்த்த ஒருத்தன்னு. மீட்டை எடுத்து அவன்ல வச்சானோ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இங்க இருக்கிற ஒரு பயங்கரமான இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கானாமா. அப்புறம் ஹீரோ பையா இந்த மாதிரிதான் நானும் என் ரெஸ்டாரண்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஓபனிங் செரமனி அப்போ பெரிய ப்ரொஃபஷனல் குக் மாதிரி எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணிருந்தேன்ல. சோ ஒரு சக ப்ரொஃபஷனல் குக்கா நான் இந்த இடத்துல அவன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் தலப்பா எடுத்து கட்டி ஆரம்பிப்பான்னு சொல்ல அப்படின்னா சரின்னு அந்த டக்குமி பார்த்தா ஏதோ வித்தியாசமான ஒரு கத்தி எடுப்பான். அத இட்டாலியில ஆஃப் மூன் நைஃப்னு சொல்லுவாங்களாமா. அதை யூஸ் பண்ணி காய்கறிகளை எல்லாத்தையுமே பயங்கர நுணுக்கமா கட் பண்ணிட்டு லைக் ஆல்மோஸ்ட் சமையலே அந்த இடத்துல முடிச்சிடறானுங்க. 1 மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள முடிச்சுட்டானுங்கன்னு யாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். சோ அதை சாப்பிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு பார்த்தா பயங்கரம் அதை பிடிச்சு போயிருது. இருந்தாலும் அங்க இருக்கிற மத்த பசங்களும் அந்த குக்கிங் பார்த்துட்டு அது இட்டாலியன் ஸ்டைல் தானே ஜாப்பனீஸ் ஃபுட் தானே ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அந்த பையன் ஃபெயில் ஆயிட்டானா அப்படின்னு பார்த்தா அதுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்டரே கிடையாது, இதுவும் ஜாப்பனீஸ் தான் சொல்றாங்க. சோ அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதுக்கு அப்படியே கான்ட்ராக்டா இருக்கிற சில ஜாப்பனீஸ் டேஸ்ட் உள்ள இன்கிரிடியன்ட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஜாப்பனீஸ் ட்ரெடிஷனல் டேஸ்ட் என்னவா இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரியான இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்து தான் இதை ஒரு ஜாப்பனீஸ் ஃபுட்டா மாத்திருந்திருக்கான், ஜாப்பனீஸ் ஸ்டைலா மாத்திருந்திருக்கான். இதை பார்த்து ஆச்சரியமான மெகுமியுமே இவ்வளவு கம்மியான இன்கிரிடியன்ட வச்சு அவனால இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஃபுட்டை செய்ய முடிஞ்சிருக்குன்னா அவன் என்ன நம்ம ஹீரோ மாதிரியா இருக்கிறான் ஆச்சரியமாய் போக. இன்னொரு பக்கம் மத்தவங்க எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே அந்த எரினா இருக்கிறாள் சோ ஆப்வியஸ் அந்த இடத்துல பாஸ் ஆகும் செய்ய அப்படியே அந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.